ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சுவிசேஷத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த 5 சாராம்சம் கொண்ட அந்த சுவிசேஷத்தை நாம் கற்றுக்கொண்டோம். இயேசு பாவம் இல்லாமல் பிறந்தார், பாவம் இல்லாமல் வாழ்ந்தார், நம்மளுடைய பாவத்திற்காக பரிகாரமாக மரித்தார், மரித்ததோடு மாத்திரமல்ல அவர் உயிரோடு எழுந்து நமக்கு பரமேறினார், நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், மீண்டும் ஒரு நாள் நியாயம் தீர்க்க வருவார். இந்த சுவிசேஷத்தை நாம் விசுவாசித்து மனம் திரும்பி நாம் வாழ்க்கை மாற்றம் அடைந்து தேவனுடைய பிள்ளைகளாகிறோம் அப்படிங்கிற குறித்து கற்றுக்கொண்டோம். இதில் குறிப்பாக அந்த நியாய தீர்ப்புக்கு அடுத்த பகுதி, அதாவது நாம் மனம் திரும்பி நாம் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காரியம், இதை செய்யும்போது ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டாவது பகுதி, அதாவது இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்தீர்களா, மனம் திரும்பினீர்களா, வாழ்க்கை மாற்றம் அடைந்ததா, நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீர்களா, இது எல்லாத்தையும் ஒரே ஒரு வார்த்தையில் கவர் பண்ணணும்னா ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கவர் பண்ணலாம். அந்த ரட்சிப்பை குறித்து தான் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ரட்சிப்புன்னா என்ன, விடுதலை, மீட்பு, வெற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ரட்சிப்பு ஏதோ ஒரு நாள் நடக்கிற ஈவெண்ட் இல்லை சார், இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். அதாவது ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமானாக்கப்படுகிறோம், பின்பு என்ன பண்ணுறோம், பரிசுத்தமாகி கொண்டே இருக்கிறோம், சாங்டிஃபிகேஷன், ஒரு நாள் மகிமை அடைவோம், குளோரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ரட்சிப்புங்கிறது எதனால் உண்டானது அப்படின்னா கிருபையினாலே அப்படின்னு சொல்லி படித்தோம். கிருபையினாலே அப்படின்னா என்ன, அந்த கிருபைக்குரிய அர்த்தம் என்ன, அது நமக்கு புரியுதா, அது உணர்ந்தோன்னா நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி படித்தோம். அதன் பின்பு எப்படி ரட்சிக்கப்பட்டோம், விசுவாசத்தினாலே அப்படின்னு சொல்லி கடந்த எபிசோடில் பார்த்தோம். இன்னைக்கு இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். எதனால் ரட்சிக்கப்பட்டோம், அதே ரோமர் தான் வாசிக்கிறேன். ரோமர் 5:9 வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இல்லை, நல்லா கவனிச்சிங்களா? நீதிமானாக்கப்பட்டிருக்கன்னு வருது, அப்புறம் ரட்சிக்கப்படுவதுன்னு வருது. அந்த ஃபியூச்சரிஸ்டிக்காக வர்றது க்ளோரிஃபிகேஷன், ஓகேவா? அது ஃபியூச்சர் ஜட்ஜ்மெண்ட். சரி, அதை விடுவோம். இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற, விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, இப்போ இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. இது வேத வல்லுநர்கள் எழுதும்போது இப்படி சொல்கிறாங்க. அதாவது இயேசு தன்னோட இரத்தத்தினால் ஒரு உயில் எழுதுகிறாராமா. இந்த உயில் எப்போ செல்லும் அப்படின்னா இயேசுடைய மரணத்திற்கு பின்பு அது செல்லும். இந்த உயிலை அவங்க எப்படி சொல்ல வராங்க அப்படின்னா, லூக்கா 22:20 இப்படி சொல்லுது. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கைங்கிறது ஒரு புதிய வில், அதாவது ஒரு உயில் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது எழுதுறாரு. அந்த உயிலை எப்படி எழுதினாருன்னா தன்னுடைய இரத்தத்தினால எழுதினாராமா. இப்போ எப்போ இயேசு மரித்தாரோ அப்போவே இந்த உயில் எஃபெக்டிவ்க்கு வந்துடுச்சு, பவருக்கு வந்துடுச்சு, எஃபெக்டிவ் ஆகிடுச்சு. இயேசு என்ன பண்ணுறாரு, மரித்து உயிர்த்து பரலோகத்துக்கு போன உடனே அங்கேயும் இந்த உயில் எஃபெக்டிவ் ஆயிடுது. எப்படி எஃபெக்டிவ் ஆயிடுது அப்படின்னா, நமக்கு வர வேண்டிய இன்ஹெரிட்டன்ஸ், நமக்கு கிடைக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் அந்த புத்திர சுவிகாரம், இது எல்லாமே எஃபெக்டிவ் ஆகிடுச்சு. இது எல்லாமே எதை வச்சு நடக்குதுன்னா ரத்தத்தினாலே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இது நம்ம இதுக்கு படிக்கிறோம். ஒரு சில வசனத்தை வாசிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஒன்றா பிளட் ஆஃப் ஜீசஸ், அது ரத்தத்தினால விடுதலை, ரத்தம் ஊற்றப்படுறதை பார்க்குறேன் அப்படிங்கிறோம். எப்போ பார்த்தாங்கன்னு தெரில, எங்கே பார்த்தாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் தண்ணியை ஜோம் பண்ணிவிட்டு இதை இயேசுவின் ரத்தம் நினச்சி வீட்டை சுற்றி தெளிக்கிறோம் அப்படிங்கிறோம். இன்னும் ஆள் மேலே தெளிக்கிறோம். இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. இப்போ நம்ம அதை பற்றி, அது சரியாக தப்பா, அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. அது எதுக்கு நமக்கு? இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இந்த ரத்தத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, ஓகேவா? ஒரு சில வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். ரத்தத்தினால நமக்கு என்ன கிடைச்சிதுன்னு வாசிக்கிறேன் பாருங்களேன். எபேசியர் 1:7 இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு ஒரு இடத்துல இருக்குது, எத்தனை இடத்துல இருக்குது பாருங்கள். கொலேசியர் 1:14 இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எபிரேயர் 9:12 பழைய உடன்படிக்கையை பற்றி பேசிட்டு புதிய உடன்படிக்கையை பற்றி சொல்லும் போது இப்படி சொல்கிறாரு பாருங்களேன். வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவையோட ரத்தத்தினாலே, இது பழைய உடன்படிக்கை. ஆனால் இப்போ நித்திய மீட்பு, பாவ மன்னிப்பாகிய மீட்புன்னு சொன்னார். இப்போ நித்திய மீட்பு எதனால் உண்டாச்சு? இந்த ரத்தத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே. அப்போ இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்பு எதிலிருந்து? பாவ மன்னிப்பிலிருந்து. எவ்வளோ காலத்துக்கு? 6 மாதத்துக்கு, 4 வருஷத்துக்கு இல்லை சார், நித்திய மீட்பு சார். இது எட்டர்னல் சால்வேஷன், நித்திய மீட்பு உண்டாயிருக்கிறது இரத்தத்தினாலே.
அதுக்கடுத்து இன்னும் எபிரேயர் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக இருக்கு. இந்த ரத்தம் என்ன பரிசுத்தப்படுத்துது சார். இந்த ரத்தம் என்ன சாங்டிஃபை பண்ணுது, பரிசுத்தம் செய்யும்படியாக. இன்னும் அதே 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கக்கூடிய ரத்தம். இதே இது இன்னும் ஒரு ஸ்டெப்பு, வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தமது ரத்தத்தினாலே நம்மளுடைய பாவங்களை நம்மை கழுவி, ரத்தம் என்ன பாவத்திலிருந்து வெளியில் கொண்டு வருது. எபேசியர் 2:13 படிச்சிங்கன்னா, கழுவியாச்சு, மீட்பு கொடுத்தாச்சு, நித்திய மீட்பு கொடுத்தாச்சு, பாவத்திலிருந்து சுத்திகரித்தாச்சு, பாவத்திலிருந்து கழுவியாச்சு. அப்புறம் என்ன நடக்கும்? அப்புறம் என்ன நடக்கும்னா, முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று சொல்லி எபேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனம். இன்னும் ஒரே வசனத்தை மட்டும் சொல்லிட்டுமா, அதே கொலேசியர் 1வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. அப்போ கொஞ்சம் அந்த குரோனாலஜிக்கலாக நான் வாசித்த வசனங்களை மட்டும் நீங்கள் அப்படியே ஒரு ஆர்டர் பிரகாரம் போட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரத்தம் என்ன பண்ணிச்சுன்னா, எனக்கு இது உயில், எனக்கு எழுதப்பட்ட உயில். கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கைங்கிற உயிலை எனக்கு எழுதி வச்சுட்டு போனார். இந்த உயிலில் எனக்கு என்னெல்லாம் இருக்குது, உயிலில் வீடு இருக்குது, இடம் இருக்குது, வயல் இருக்குது, சொத்து இருக்குது, அப்படி இருக்குல்ல. அந்த உயிலில் ரத்தத்தினால் எழுதின உயில் எனக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த இரத்தத்தினால எனக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பு என்ன அவ்வளோ பெரிய விஷயமா சார் அப்படின்னா, சார் பாவ மன்னிப்பு தான் பெரிய விஷயம். இந்த உலகத்தில் எல்லா அற்புதத்தை விட இந்த உலகத்துலேயே மிகப்பெரிய அற்புதம் பாவ மன்னிப்பு. எப்படின்னு கேட்குறீங்களா? ஒருத்தன் கை கால் விளங்காமல் இருந்தான், கூரையை பிச்சுக்கிட்டு இறக்குனாங்க. ஆண்டு இதை பார்த்த உடனே, என்னம்மா விசுவாசம்டா, அப்பா வீட்டுக்கார் யாருப்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நம்ம ஆளை சரி பண்ணி அனுப்புகிறேன், நம்ம ஆள் நாளைக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி, யாருப்பா அந்த 4 பேர், ஏய் உங்களுக்குலாம் நீங்கள் நண்பன்னா உங்களை மாதிரி தான்டா இருக்கணும் அப்படின்னு அவங்களால அப்ரிஷியேட் பண்ணி, எந்திரா குணமாக்குறேன்னு எந்திரா அப்படின்னு ஒன்று எழுப்பலை. அங்கே சிம்பிளாக வேற ஒரு டைலாக் பேசுகிறாரு, பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, படுக்கை எடுத்துக்கொண்டு போ அப்படிங்கிறாரு. சுற்றி இருக்கிறவங்களாம் என்னது பாவம் மன்னிப்பா, ஏதோ கையை காலை சரி பண்ணால் ஓகே, ஏதோ கண்ணை சரி பண்ணால் ஓகே, ஏதோ குஷ்டத்தை சரி பண்ணால் பாவ மன்னிப்புலாம் எப்படி சார் கொடுக்க முடியும்? அதெல்லாம் தேவனால் மட்டும்தான் முடியும். அப்போ என்ன அர்த்தம்? இந்த மற்ற வேலையை கூட வேறு யாராலையும் செய்ய முடியும், மனிதனால் கூட செய்ய முடியும். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தீர்க்கதரிசிகள் குஷ்டரோகத்தை சுகமாக்கியிருக்காங்க, இன்னும் பல அற்புதங்கள் நடந்திருக்கு, செத்தவனோட உயிரோடு எழுப்பியிருக்காங்க, பல அற்புதம் நடந்திருக்கு. அதனால் மனுஷங்க, அப்போ மனுஷங்களால் அதெல்லாம் செய்ய முடியும். அதனால் இங்கே வந்து அவர் பேரலிட்டிக்காக இருக்கும்போது அவனை பார்த்துட்டு குணமாகுப்பா அப்படின்னா ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. எல்லோரும் ஓகே ஹாப்பி சார் பை சார் அப்படின்ட்டு இருப்பாங்க. அவர் டக்குண்டு அவன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, படுக்கை எழுது கொண்டு நட அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டாங்க எல்லாரும். ஏன்னா அது எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும்? ஏன்னா அவனுக்கு ஒன்று புரிஞ்சுது, குணமாக்க கூட முடியும், ஏன் செத்தவனை உயிரோடு கூட எழுப்ப முடியும், ஆனால் பாவத்தை மன்னிக்க தேவனால் மட்டும்தான் முடியும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா, இன்றைக்கி நம்ம கிறிஸ்துவ உலகத்தில் நம்ம எதுக்கு பின்ன போகிறோம்? குணமாயிட்டு அப்படின்னா அவர் பின்ன போயிடுறோம். இல்லை ஏதோ அற்புதம் அடையாளம், நான் தப்புன்னு சொல்ல வரல, ஆனால் பாவ மன்னிப்புங்கிற விஷயம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னா நம்ம கொண்டாடுவோமா? இல்லை ஒரு மனுஷனுக்கு வேலை கிடச்சிச்சுன்னா கொண்டாடுவோமா? ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்று மீட்பை பெற்றான்னா அதை செலிப்ரேட் பண்ணுவோமா? இல்லை வியாதியிலேருந்து சுகமாயிட்டு, இல்லை கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இல்லை வீடு கிடச்சிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு வகையில் சொசைட்டியில் ப்ராஸ்பர் ஆகிட்டான் அப்படின்னா அதை கொண்டாடுவோமானா அதை தான் சாட்சியாக சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம சபைகளில் எத்தனை முறை பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றேன் அப்படிங்கிற சாட்சி நம்ம கேட்குறோம். ஆனால் இங்கே பாவ மன்னிப்பு தான் பெருசு. அது எதனால் வந்துச்சுன்னா கிறிஸ்துவின் ரத்தத்தினால வந்துச்சு சார். மற்ற விடுதலை எதனால வந்துச்சுன்னா அதெல்லாம் பை ப்ராடக்ட்ஸ். ஆனால் அடிப்படை என்ன அப்படின்னா, ரத்தம் எதை கொடுத்தது அப்படின்னா என்னோட பாவ மன்னிப்பை கொடுத்துச்சு. அந்த பாவ மன்னிப்பு எவ்வளோ நாளைக்கு? அது நித்திய மீட்பு, நித்திய மீட்பு. அது மாத்திரமல்ல, இந்த ரத்தம் என்ன பண்ணுச்சுன்னா என் பாவத்தை எல்லாம் நீக்கி என்னை சகல பாவத்தை நீங்கள் என்னை சுத்திகரிச்சுட்டு என்னை சாங்டிஃபை பண்ணிடுச்சு. அதையும் தாண்டி என்னை கழுவுனதோட மாத்திரம் இல்லாமல் என்னை அப்படியே கூட்டிட்டு எங்கே வந்துடுச்சு அப்படின்னா இயேசுக்கு பக்கத்தில் கொண்டு வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா ஒரு காலத்தில் நான் அவரும் வில்லனாக இருந்தோம், புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஹாஸ்டைல் இன் அவர் மைண்ட், வி வர் எனிமீஸ் ஆஃப் காட். தேவனுக்கு சத்ருக்களாக இருந்த நம்மளை அந்த ரத்தம் அப்படியே பக்கத்தில் கூட்டு வந்துடுச்சு. பக்கத்தில் கூட்டு வந்தது மாத்திரமல்ல, இந்த ரத்தம் என்ன பண்ணிடுச்சுன்னா பக்கத்தில் வந்து வெளியில் நிற்கல, நான் அவரும் சமரசம் ஆகிட்டோம், சமாதானம் ஆகிட்டோம், நாங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆகிட்டோம். அப்படின்னு என்ன அர்த்தம்?
ரெக்கன்சைல் பண்ணிடுச்சு. கொலேசியர் 1வது அதிகாரம் 20வது வசனம், இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. என்ன சமாதானம்? தேவனும் தேவனுக்கு சத்துருவாக இருந்த மனிதனும் உறவுக்குள்ளாக வந்து விட்டார்கள், சமாதானம் அடை. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சமாதானம் இந்த சமாதானம் தான். இந்த ரத்தம் நமக்கு அவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்கு. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த ரத்தத்தை குறித்து பேசும் பொழுது, இல்லை இந்த வாயில் வர்றதெல்லாம் ரத்தம் அப்படி வருது இப்படி வருது, இல்லை ரத்தத்தை தெளிக்கிறேன் இப்படிலாம் பேசும்பொழுது இந்த ரத்தத்தினுடைய ரெவரன்ஸை கொஞ்சம் யோசிங்க. இந்த ரத்தம் எனக்கு என்ன செய்திருக்கிறது? எவ்வளோ பெரிய மீட்பு தெரியுமா அந்த ரத்தம்? இந்த ரத்தத்தினால் கிடைக்கப்பட்ட மீட்புனுடைய அருமையை நீங்கள் புரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதை அந்த அடுத்த முறை பயன்படுத்தும் போது யோசிப்பீங்க. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ரத்தத்தினால் உண்டான பாதுகாப்பு அல்லது மீட்பை பற்றி. என்ன ரட்சிப்புன்னு வரும்பொழுது பாதுகாப்புங்கிற வார்த்தையை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு முறை ஒரு பிரிட்டிஷ் டெலிவிஷன் ஆக்டர் இந்தியாவுக்கு வந்திருந்தார். அவர் மும்பையில் அந்த தாஜ் ஹோட்டலில் அவர் ஸ்டே பண்ணியிருந்தார். அப்படி ஸ்டே பண்ணும்பொழுது 26/11/2008 நமக்கு நடந்த அந்த அட்டாக் நமக்கு தெரியும். அந்த அட்டாக் நடக்கும்பொழுது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அந்த அட்டாக் நடக்குது. அப்போது அந்த எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டே வராங்க, கண்மூடித்தனமாக சுட்டு தள்ளிட்டே வராங்க. ஒரு கொடூரமான காட்சி அது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இவர் டக்குன்னு தரையில் படுத்துடுறாரு. அப்போது இவர் மேலே நிறைய பேர் சுட்டு இவர் மேலெல்லாம் விழுந்து கிடக்கிறாங்க. இவர் அசையாமல் படுத்திருக்கிறாரு. அந்த குறிப்பிட்ட அந்த தீவிரவாதி இவர் கீழே கிடந்திருந்த அந்த டேபிள் அவர் கடந்து போகும்பொழுது யாராவது கீழே கிடந்தாலும் பிழைச்சி வச்சுட்டு கடன்னு கீழே சுட்டுகிட்டே போயிட்டே இருக்கிறான். அப்படி சுடும் பொழுது இவரும் அந்த பிணத்துக்குள்ளே தான் கிடக்கிறாரு. இவர் மேலே நிறைய பிணங்கள் கிடக்குது. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் மேலே அந்த நண்பர்கள் எல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க அந்த குண்டடிப்பட்டு. அப்போ அவங்க பாடியிலேருந்து பிளட் வாஸ் ஊசிங், அந்த பிளட் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த இடம் முழுக்க ரத்தம் ஆயிடுச்சு. அவன் திருப்பியும் அப்படியே சுட்டுட்டு போகும்பொழுது எல்லாரோட ரத்தம் அப்படியே கிடந்த உடனே எல்லாருமே செத்துட்டாங்கன்னு நினச்சிட்டு அந்த நபர் கடந்து போயிட்டார். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் நண்பர்களினுடைய இரத்தத்தினால முழுவதுமாக இவர் சூழப்பட்டிருந்ததுனால அவர் உயிர் பிழைத்தார். அவருக்கு அன்று ஜீவனை கொடுத்தது அவர் நண்பர்களுடைய இரத்தம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நீங்களும் நானும் ஏன் நரகத்தை நோக்கி போகலை, நீங்களும் நானும் இன்றைக்கி ஏன் ஒரு பிசாசின் கீழ் ஒரு விக்டிமாக மாறலை, மரணத்துக்கு ஏதுவாக போக வேண்டியிருந்த நம்ம வாழ்க்கை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக மாறினதுக்கு காரணம் இந்த இரத்தம். இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ரட்சிப்பு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஃபார் அஸ் பட் நாட் ஃபார் ஹெவன். அதாவது உங்களுக்கும் எனக்கும் தான் இந்த மீட்பு இலவசம். பிதாவுக்கு இது இட்ஸ் காஸ்ட்லியர், இட் காஸ்ட் லாட். எப்படி? தன்னுடைய குமாரனை இழந்து உங்களை மீட்டெடுத்தார். குமாரனுக்கு தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்து உங்களை மீட்டார். நீங்களும் நானும் தான் ஓசியில் வாங்கிட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் த காஸ்ட் இன்வால்வ்டு இன் அவர் சால்வேஷன். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட இந்த ரட்சிப்புக்கான கிரயத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்வுள்ளவர்களாய் நாம் இருப்போம், நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்களை மீட்டெடுப்பதற்காக கடைசி சொட்டு இரத்தத்தை வரை நீர் சிந்தினீர் ஆண்டவரே. கடைசியாக உம்முடைய விழா கிழிக்கப்பட்டது, இரத்தமும் தண்ணீரும் வந்தது. அதற்கு மேலே அங்கே ரத்தம் இல்லை. கடைசி சொட்டு ரத்தத்தையும் நீங்கள் எங்களுக்கு சிந்தினீங்க ஆண்டவரே. ஆதாமுனுடைய விழா பிரிக்கப்பட்ட போது அங்கிருந்து ஏவாள் வந்தாள் ஆண்டவரே. இந்த கடைசி ஆதாமுடைய விழா கிழிக்கப்பட்ட போது அங்கிருந்து உருவானவர்கள் தான் நாங்கள். அந்த இரத்தத்தினால் மீட்கப்பட்ட இந்த மணவாட்டி, அந்த மணவாளனுக்கு உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.